அன்பாக்ஸ் பண்ணி வெளியே எடுக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து ஒரு வாரண்டி கார்டு. இது வந்து பம்பு. இது வந்து மோட்டர். பார்க்கலாம். சம்மர்சபிள் மோட்டர் அப்படின்னா வந்துட்டு இந்த மோட்டர் வந்து உங்களுக்கு போருக்குள்ளேயே போயிடும். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு வாட்டர் கூல்டு பம்பு. அதாவது மோட்டர் ஹீட் ஆகாமல் இருக்க உள்ளே வந்து வாட்டர் ஃபில் பண்ணணும். அதுவும் ஆர்ஓ பியூரிஃபைடு வாட்டர் ஃபில் பண்ணணும். இந்த 2 ஸ்கூல் யூஸ் பண்ணிட்டு எதுக்காக பியூரிஃபைடு வாட்டர்னால் அதில் வந்து அயன் கண்டென்ட் நல்லாயிருக்கும், கம்மியாக இருக்கும். அதாவது பியூரிஃபை பண்ணனால அயன் கண்டென்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ உள்ளே வந்து இன்னர் பாடி ரெஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து தண்ணி இது வழியாக ஃபில் ஆகி இந்த பக்கம் ஃபில் ஆகி இந்த பக்கம் வருது. அவ்வளோதான், ஃபில் ஆகிடுச்சு. போட்டு ஃபில் பண்ணலாம். இது வந்து இதில் இருக்க ஒரு கீ. எதுக்காகனா இது வந்து மோட்டரு, இதுக்கு மேலே வரது பம்பு. இது ரெண்டும் சேர்ந்து இம்புலரோட கனெக்ட் ஆகி ரன் ஆகிறதுக்கு இந்த கீ ரொம்ப முக்கியம். இது மோட்டரோட லோவர் பாடி, இது வந்து மோட்டர். இதுக்கு மேலே வந்து பம்பு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பம்பு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? ஃபில்டர் எடுக்கணும். இது வந்து ஷாஃப்ட் செட்டு. இது வரைக்கும் பாருங்கள் கட்டிங் மாதிரி. இதுதான் அந்த கீழே போய்ட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ஓகே, அது ஃபிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு சாப்பிட்டு கரெக்டாக சுற்றி இம்புலர் கரெக்டாக வரது. பண்ணுறான்ப்பா, திருப்பி பண்ணுறாருப்பா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த கீ இது வந்துட்டு கரெக்டாக கையில் காமிங்க. இந்த கீ இதில் கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் இந்த இடம் வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த இடத்துல அந்த மார்க் போதும். மாட்டிட்டு ஃப்ரீயாக ரெண்டுமே சுற்றுதான்னு பார்க்கணும். ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி சுற்றுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த ஃபில்டர் வழியாக தான் உங்களுக்கு தண்ணி சக் பண்ணும். இப்போ இதுக்கு மேலே சின்ன சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக மணல் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம டேப் பண்ணுறோம். இந்த மோட்டரில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த ஜாயிண்ட் தான். சம்மர்சபிள் ஜாயிண்ட் ஒரு டேபிளும் ஒரு டேபிளும் ஜாயின் பண்ணுறது. ஏன்னா மோட்டரில் வந்து உங்களுக்கு 1 மீட்டர் தான் வரும். தண்ணிக்குள்ளே போகிறனால இந்த ஜாயிண்ட் ரொம்ப சேஃபாக அடிக்கணும். அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன். நான் சாட்டு போடுவேன் இதை வச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஜாயிண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஜாயின் பண்ணுற 3 ஸ்பேஸும் ஒரே இடமா இருக்கக்கூடாது. ஹீட்டில் மெல்ட் ஆகிடும். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டாக இருக்கணும், அதுக்கடுத்து ஒன்று இருக்கணும், அதுக்கடுத்து ஒன்று இருக்கணும். அது எப்படி நான் கட் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணி காட்டுறேன். அதுவும் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் டேப் வச்சு சீல் பண்ணணும். நார்மல் இன்சுலேஷன் டேப் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப் டேப் வருது, அந்த டேப் வச்சு சீல் பண்ணணும். வாட்டர் ப்ரூஃப் டேப்பு கம்மிங்க. இது வாட்டர் ப்ரூஃப் டேப். இது மொத்தமாக ஒரு ஷீட்டாக வருது. அதுலேருந்து நம்ம கட் பண்ணுவோம். இவ்வளோ பெரிய ஷீட் இருக்குது. இதுலேருந்து நம்ம தேவையான சைஸ் நம்ம கட் பண்ணுவோம்.
வந்து ரன்னிங் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரன்னிங் ஜாயிண்ட் இது. இந்த ஜாயிண்ட் எதுக்காக அப்படின்னா, நார்மல் ஜாயிண்ட்னா உங்களுக்கு இழுத்திங்கன்னா வந்துடும், எவ்வளோ டைட்டாக இழுத்தாலும் வராது உங்களுக்கு, அதுக்காக ரன்னிங் ஜாயிண்ட். இப்போ டேப் பண்ணுறதை பார்க்கலாம். இது நீங்கள் நார்மலாக எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுற இன்சுலேஷன் டேப். இப்போ இதுக்கு மேலே அந்த வாட்டர் ப்ரூஃப் டேப் பண்ணணும். இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் லாங்காக கொஞ்சம் இழுத்து வச்சா தான் நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ இந்த டேப் மேலே ரோல் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா க்ரிப்பாக பிடிக்கும். கையில் இருக்கிற ஹீட்னால அது நல்லா மெல்ட் ஆகும். இப்போ இதுக்கு இந்த ஜாயிண்ட் வந்து இந்த லெவலில் வச்சுருக்கோம், இது எண்ட் லெவலில் அடுத்த ஜாயிண்ட் வைக்கணும். கரெக்டாக இந்த ஜாயிண்ட் இங்கே முடியுது, இதிலேருந்து அடுத்த ஜாயிண்ட்டு. சம்மர்சபிள் ஜாயிண்ட் கம்பல்சரி இப்படி தான் அடிக்கணும், மூணும் ஒரே லெவலில் வரவே முடியும். இந்த எண்டில் இருந்து கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்தால் தான் உங்களுக்கு டேப் பண்ண நல்லாயிருக்கும், ஜாயின் பண்ண வசதியாக இருக்கும். சேம் அதே ரன்னிங் ஜாயின். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஜாயிண்ட்டும் 1 by 1 இருக்குது. இது பார்க்க பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது, பட் ஆனால் ஜாயிண்ட் ஒன்று பக்கத்தில் தான் ஒன்று இருக்குது. டேப் மட்டும் கொஞ்சம் லாங்காக பண்ணுது. இப்போ இதுக்கு மேலே அதையும் ரோல் பண்ணுறேன். அப்படியே கருப்பு மாதிரி வச்சு
இந்த ரோல் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா இந்த நடுவில் இருக்க ஜாயின்ஸ் வந்து அப்படியே பேட்ச் இல்லாமல் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இது நிப்பிள். மோட்டர்லேருந்து வாட்டர் வெளியே வரதுக்காக இந்த நிப்பிள் போட்டு ஓஸ் கனெக்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். 2 டைப் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஓஸ் வழியாக போட போகிறோம். இன்னொன்று வந்து பைப்பு, அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஓஸ் இதில் வந்து இந்த ஓஸை வந்து கனெக்ட் பண்ணணும். அது வந்து 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ளோவரில் ஹீட் பண்ணி பண்ணலாம், இன்னொன்று வந்து ஆயிலில் ஹீட் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ப்ளோவரில் ஹீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஹீட் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது இந்த 2 ஹோல்ஸில் 2 போல் நட் பண்ணணும். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். நான் சும்மா ஒன்றும் இல்லை, 2 குச்சியில் அந்த மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு அளவு, இது இன்னொரு அளவு. இது வந்து நான் பென்சிலில் எனக்கு தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிடுறேன் இடத்துல. ஹீட் ப்ளோவர் கேஸ் டைப்பு, இல்லை 2 டைப் வருது. பவர் டைப்பு. இந்த இடத்துல பவர் ஃபேக்ட் இல்லாதனால நம்ம இந்த இதில் பண்ணுறோம். இது வந்து ஃப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து நான் போட்டு வச்ச பென்சில் மார்க்கு. இது வந்து ஃபஸ்ட்டு ஹோஸ். கம்மியாக இருக்குது.
ஸ்க்ரூவில் இந்த மோட்டரோட ஃபிக்ஸ் பண்ணணும். ஜாயிண்ட் வந்து டெஃப்லான் பண்ணணும். லீக் ஆகக்கூடாதுல்ல. இது வந்து மோட்டர் சேஃப்டிக்கு, டைவர் மோட்டர் சேஃப்டிக்கு. இப்போ இந்த ஒயரோடு வந்து ஓஸ் ஒயரும் ஒன்றா டேப் பண்ணிக்கலாம். சந்தோஷம். நைலன் ரோப் வந்து 5 அடிக்கு ஒரு நாட் போடணும். கூட டேப் பண்ணிக்கலாம்.